தெலங்கானாவில் பிரபல தெலுங்கு பெண் பத்திரிகையாளர் ஸ்வேசா அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஹைதராபாத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையின்படி 35 வயதான அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். உடல் மீட்கப்பட்டு கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இறப்பிற்கான சரியான காரணத்தை கண்டறிய விசாரணையை தொடங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பதே இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி பங்கீடு மட்டுமே கூட்டணியில் முக்கியத்துவம் பெறும் என்று குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக கூட அமித்ஷா ஏற்கல. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அதிமுக ஏற்கிறதா மறுக்கிறதா என்று இதுவரையில் அவங்க பதில் சொல்லலை. ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன விரும்புகிறாங்கன்னா, இந்த கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது, தொகுதி பங்கீடு தான், தொகுதி உடன்பாடு தான் செய்து கொள்வார்களே தவிர கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இருவரும் அப்பாவிகள் என தெரிவித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்தியா முழுமைக்கும் போதைப்பொருள் கலாச்சாரம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். கள்ள மதுங்கிறா, கள்ளச்சாராயம் காய்ச்சி கொடுத்தவனுக்கு 10 லட்சம் செத்தவனுக்கு கொடுக்குறா. சாராய ஆலை வச்சு காய்ச்சி விற்கிற முதலாளி கள்ள எப்படி மதுன்னு சொல்லலாம்? யாராவது சொல்லு, ஒருத்தன் கேளு. அது பசும்பால், இது பணம்பால். புள்ள தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பசு, இது தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பனை. இயற்கையின் அருங்கொடை. உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை வித்தாங்கல்ல? 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கொக்கைன். அதெல்லாம் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். 2 பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வரீங்க இல்லையா? வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பான். அனைவரையும் சமமாக பார்க்கும் பள்ளிக்கூடத்தில் மதம் சார்ந்த விஷயங்களை வற்புறுத்துவது வருந்தத்தக்க ஒன்று என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் சார்ந்த அவங்க நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை சார்ந்து யாரும் தலையீடு இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடம் என்பது பொதுவான இடம். அங்கே முற்போக்கான விஷயத்தை பற்றி இந்த பிள்ளைங்க வருது, இந்த பிள்ளைங்களுக்கு அறிவியல் சார்ந்து இதை சொல்லித்தாங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லணும். அதை விட்டுட்டு இது மாதிரி சொல்றது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அதை பிற்போக்குத்தனம் என்று நான் சொன்னேன். நான் எங்களை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நம்பிக்கையில் யாருமே தலையிட போறதில்லை. ஆனால் அதை கட்டாயப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் சொல்றது அப்படிங்கிறது, அது பள்ளிக்கூடம் என்று சொல்லும்போது யூனிஃபார்மாக எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி சொல்றதே நாங்கள் வருத்தத்துக்குரியதாக தான். ஒரு மதம் சார்ந்து அதை நாங்கள் வலியுறுத்துறோம், அதுக்காக நிற்கணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல. இப்போ அவங்கள இந்த நீட்டில் தாலி கூட அவுத்து வச்சுட்டு எக்ஸாம் எழுதுன்னு சொல்றாங்களே, அவங்க எந்த விதத்துக்கு அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க? ஸோ அதனால அங்கே ஒன்று இங்கே ஒரு பேச்சாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னோட கருத்து. போதைப்பொருள் வழக்கில் கைதான பிரதீப்புடன் தாம் இருக்கும் புகைப்படம் கல்லூரி காலத்தில் எடுக்கப்பட்டது என்று பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தெரிவித்துள்ளார். ஒரு புகைப்படத்தை வைத்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் தாம் குறிவைக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்க கூறக்கூடிய நபர், புகைப்பட நபர் என் கூட எடுத்த புகைப்படங்கள் 12-13 வருடத்துக்கு நான் மறுக்கவே இல்லை. அப்ப என் நண்பராக தான் இருந்தார், மறுக்கவே இல்லை. எப்போதோ எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம், ஒரு புகைப்படத்தை வைத்து தான் நீங்க கைது பண்ணா இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே இப்போ முக்காவாசி பேர் நீங்க ஜெயில தான் இருக்கணும். ஸோ காலேஜ் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் யார் கூட பழகிறோம் நம்ம யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க 10 வருஷம் கழிச்சு அவங்க கோடீஸ்வரன் ஆவானா கொலைக்காரன் ஆவான்னு கணிச்சுலாம் பழக மாட்டோம். ஒரு இன்னசென்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், ரொம்ப ஜாலியாக எல்லாரும் பழகுவாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒருத்தர் பப்ளிக் லைஃப்ல இருக்காரு அப்படிங்கறதுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக டார்கெட் பண்ணுவதெல்லாம் முட்டாள்தனம், வேடிக்கையான விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். விமான விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு துரிதமாக செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி சென்னை பரங்கிமலையில் நடைபெற்றது. அவசர காலத்தில் மீட்புப் பணிகளில் ஈடுபடுவது தொடர்பாக அரசின் 10 துறைகள் இணைந்து ஒத்திகை நிகழ்ச்சியை தத்ரூபமாக நடத்தினர். விமானம் போன்ற வடிவமைப்பில் தீ பற்ற வைக்கப்பட்ட நிலையில் பற்றி எறிந்த தீயை தீயணைப்புத் துறையினர் விரைந்து அணைத்தனர். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டு முதலுதவி அளிக்கப்பட்டது. இதை பொதுமக்களும் நேரில் கண்டு விழிப்புணர்வு பெற்றனர். நாங்க அங்க பாருங்க. சென்னையில் தற்போது நடைபெற்று வரும் சாலைகள் அமைக்கும் பணிகளை ஜூலை 31ஆம் தேதிக்குள் முடிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உள்கட்டமைப்பு திட்டம், நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழ் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் உட்புற சாலைகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன. மொத்தமாக 489 கோடியே 22 லட்சம் ரூபாய் செலவில் 650.9 கிலோமீட்டர் நீளத்துக்கு 3987 சாலைகள் அமைக்கும் பணிகள் ஒப்பந்த அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன.
விடுமுறை தினம் என்பதால் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி, புலியருவி என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் சீராக கொட்டி வருகிறது. 4 நாட்கள் தடைக்கு பிறகு அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்து வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் உரிய நேரத்தில் குடிநீர் அருந்த ஏதுவாக வாட்டர் பெல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின்படி காலை 11 மணி, மதியம் 1 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய 3 வேளைகளில் வாட்டர் பெல் ஒலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தால் குழந்தைகளுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அதை தவிர்க்க வாட்டர் பெல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த வாரம் முதல் இந்த திட்டம் அமலுக்கு வரும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அறிவித்துள்ளார். தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் எதிர்க்கட்சி கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதுள்ள கட்சிகளில் கூட்டணிகளில் என்டிஏ தான் வலுவான கூட்டணி என கூறினார். தற்போது உள்ள கட்சிகளுடைய கூட்டணியிலே இதுதான் வலுவான கூட்டணியாக இருக்கிறது. மக்கள் விரும்பும் கூட்டணியாக, எதிர்பார்க்கும் கூட்டணியாக, வெல்லக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. வெல்லக்கூடிய கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி என்றால் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் என்பதை ஆட்சியாளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த மனநிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆட்சியில் உள்ளவர்கள் தாறுமாறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தவறுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான், குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. அண்டை நாடுகளில் வெங்காயம் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் அதை உரிக்காமலேயே இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. சர்வதேச சந்தையில் இந்திய பொருட்களுக்கு மவுசு அதிகம் என்றாலும் பொருளாதாரத்தில் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்கும் நாடுகள் விலையையும் கவனத்தில் கொள்ள தவறுவதில்லை. பாகிஸ்தான் மற்றும் சீனாவிலும் வெங்காய விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் உலக சந்தையில் போட்டியாளர்களாகவே உருவாகியிருக்கின்றனர். உள்நாட்டில் தட்டுப்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு அவ்வப்போது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் நிலையில் இந்திய வெங்காயம் 1 டன் சுமார் 28,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆனால் பாகிஸ்தான் வெங்காயம் சுமார் 14,000 ரூபாய்க்கும், சீன வெங்காயம் 21,500 ரூபாய்க்கும் உலக சந்தையில் கிடைக்கிறது. அதே நேரம் பாகிஸ்தானில் விளையும் வெங்காயமும் தரத்தில் குறைவில்லாமல் இருப்பதால் இந்திய வெங்காயத்திற்கு தேவை குறைந்துள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் வருந்துகின்றனர். இது தவிர ரூபாய் மதிப்பில் அதிக ஏற்ற இறக்கங்கள் காணப்படுவதும் பாகிஸ்தான் ஏற்றுமதியாளர்களுக்கு சாதகமாகவே இருப்பதாக கூறுகின்றனர். இது ஒருபுறம் என்றால், ஈரான் மற்றும் எகிப்திலிருந்தும் புதிய போட்டியாளர்கள் உருவாகியிருப்பதால் வெங்காயத்தை உரிக்காமலேயே தங்களுக்கு கண்ணீர் வருவதாக இந்திய வெங்காய ஏற்றுமதியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. உடல் எடை அதிகரிப்பு மனிதர்கள் இன்று எதிர்கொள்ளும் மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனையாக உருவெடுத்து வரும் நிலையில் அது தொடர்பான சந்தை பிரம்மாண்டமானதாக உருவெடுத்து வருகிறது. உடல் உழைப்பு குறைந்து விட்டதால் தொந்தியும் தொப்பையுமாக காட்சி தருபவர்களை பரவலாக பார்க்க முடிகிறது. உடல் பருமன், இதய நோய்கள், சர்க்கரை நோய் என பல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாக உள்ள நிலையில் எடையை குறைக்கும் மருந்துகள் வரப்பிரசாதமாக வரத் தொடங்கியுள்ளன. இவ்வகை மருந்துகள் 15 முதல் 20% வரை எடையை குறைக்கும் என கூறப்படுகிறது. உடல் எடை குறைப்பு மருந்துகள் சந்தை 2021 133 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2025 இது 576 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வரும் ஆண்டுகளில் இது சில லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயரும் என தெரிய வந்துள்ளது. இதையொட்டி எடை குறைப்பு மருந்துகள் இந்தியாவில் ஒவ்வொன்றாக அறிமுகமாக தொடங்கியுள்ளன. கடந்த மார்ச் மாதம் எலி லில்லி நிறுவனம் மவுன்சாரோ என்ற மருந்தை களமிறக்கிய நிலையில் இதனைத் தொடர்ந்து நோவோ நார்டிஸ்க் நிறுவனம் வேகோவி என்ற மருந்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. மவுன்சாரோ மருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட சில வாரங்களிலேயே 24 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனையாகியுள்ளது. நோவோ நார்டிஸ்க் நிறுவனத்தின் தயாரிப்பு எடை குறைப்பு மருந்துகள் இதயம் தொடர்பான நோய்களையும் தடுப்பதால் அவற்றுக்கு வரவேற்பு அதிகமாகவே உள்ளது. எனினும் இவற்றின் விலை ஓராண்டு பயன்பாட்டுக்கு ஓரிரு லட்சங்களை தொடுகிறது. எனவே இது உயர் நடுத்தர மற்றும் உயர் வர்க்கத்தினர் மட்டுமே பயன்படுத்தும் நிலையில் உள்ளது. ஆனால் இதிலேயே அடுத்த ஆண்டு முதல் ஜெனரிக் வகை மருந்துகள் வரத் தொடங்கிவிட்டால் சாமானியர்களும் வாங்கும் அளவுக்கு விலை குறைந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓடி ஓடி உடல் எடையை குறைக்க முயன்று வந்தவர்கள் இனி எடை குறைப்பு மருந்துகளை நோக்கி ஓடுவார்களோ என்ற கேள்வி எழுந்துள்ளது.
புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. மன அழுத்தம் மிகப்பெரிய நோயாக சமூகத்தில் உருவாகி வரும் நிலையில் அதிலிருந்து விடுபடும் ஆலோசனை ஒன்று வெளியாகி பலரையும் கவர்ந்து வருகிறது. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அதிலிருந்து விடுபட சிட்டமைண்ட்ஃபுல் என்ற மனநல ஆலோசனை நிறுவனம் வினோதமான யோசனை ஒன்றை தெரிவித்துள்ளது. மன அழுத்தத்தில் உள்ளவர்கள் தங்கள் கவலைகள், அச்சங்கள் குறித்து மட்டும் சிந்திக்க ஒவ்வொரு நாளும் தனியாக 15 முதல் 20 நிமிடம் தனியாக நேரம் ஒதுக்க வேண்டும் என அந்நிறுவனத்தின் மணிகா பால் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கவலைகள் குறித்து மனதை குவிப்பதால் மற்ற நேரங்களில் முன்னேற்றத்தை நோக்கி திறம்பட செயல்பட முடியும் என அவர் கூறியுள்ளார். நாள் முழுவதும் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பதால் மனநலனும் உடல் நலனும் கெடுவதாகவும் அது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை முடக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரம் கவலைகளை ஒரேடியாக கைவிட முடியாது என்பதால் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அதில் கவனம் செலுத்தலாம் என்றும் இது உலகளவில் மனநல நிபுணர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும் மணிகா பால் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் சிறப்பு திருத்தம் செய்வது தேசிய குடிமக்கள் பதிவேட்டை பின்வாசல் வழியாக கொண்டுவரும் முயற்சி என திரிணாமுல் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் வாக்காளர்களை நீக்கும் முயற்சி என்றும் கட்சியின் மூத்த தலைவர் டெரக் ஓபிரையன் குற்றஞ்சாட்டியுள்ளார். எனினும் இது வாக்காளர் பட்டியலை மேம்படுத்தும் செயல் என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இச்செயல்பாடு பீகாரில் தொடங்கி அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ரயில்வேயில் வெயிட்டிங் லிஸ்ட் பட்டியல் ஒரு வகுப்பில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கையில் 25% இருக்கும் என்ற புதிய விதி விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. புதிய முறையால் ரயில் பயணிகளுக்கு சிரமம் ஏற்படுவதோடு ரயில்வே நிர்வாகத்திற்கும் வருவாய் குறையும் என்றும் அத்துறையின் முன்னாள் வணிகப் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் தரகர்கள்தான் பலனடைவார்கள் என்றும் இருக்கை நிலவரத்தை முன்கூட்டியே அவர்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலம் பணம் சம்பாதிப்பார்கள் என்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கூறியுள்ளனர். பயணிகள் நிறைந்த பாதைகளில் அதிகளவு ரயில்களை இயக்குவது மட்டுமே பிரச்சினைக்கு உண்மையான தீர்வு என்றும் அவர்கள் கூறுகின்றனர். எனினும் இந்த முடிவு வெயிட்டிங் லிஸ்ட் போக்கை ஆழமாக ஆய்வு செய்த பின்னர்தான் எடுக்கப்பட்டது என்று ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. அதிகம் பேரை வெயிட்டிங் லிஸ்ட் பட்டியலில் சேர்த்து அவர்களை டிக்கெட்டை ரத்து செய்ய வைப்பதன் மூலம் ரயில்வே அநீதியாக பணம் ஈட்டுவதாக சர்ச்சை ஏற்கனவே எழுந்திருந்தது. மேலும் வெயிட்டிங் லிஸ்டில் அதிக பயணிகள் இருப்பது தேவையற்ற குழப்பங்களுக்கு வழிவகுப்பதாகவும் புகார்கள் இருந்தன. நம் மண், மொழி மற்றும் மானத்தை காப்பாற்ற ஒன்றிணைந்து நிற்போம் என மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் என எல்லா வகையிலும் நம்மீது வன்மம் கையாளப்படுவதாக தெரிவித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின், ஊதினால் அணைய நாம் என்ன தீக்குச்சியா, உதயசூரியன் என்று ஆவேசமாக பேசியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின், நம் மண், மொழி மற்றும் மானத்தை காப்பாற்ற ஒன்றிணைந்து நிற்போம் என்று தெரிவித்தார். சமூக ஊடக பக்கங்களில் ஓரணியில் தமிழ்நாடு லோகோவை முகப்பு படமாக வைக்க கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்த திமுக தலைவர், அடக்க நினைத்தால் ஒன்றிணைந்து எதிர்ப்பதுதான் தமிழரின் தனி குணம் என்று உரையாற்றினார். விண்வெளி மையத்தில் இருக்கும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது பூமிக்கு எந்த எல்லையும் இல்லை, நாடுகளும் அரசுகளும் தான் பிரித்து வைத்திருக்கின்றன என சுபான்ஷு சுக்லா தெரிவித்தார். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் சுபான்ஷு சுக்லாவுடன் காணொலி வாயிலாக உரையாடிய பிரதமர் மோடி, நீங்கள் இந்தியாவிலிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் இங்குள்ள ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள். அங்கு எல்லாம் சரியாக உள்ளதா, நீங்கள் நலமாக உள்ளீர்களா என சுக்லாவிடம் நலம் விசாரித்தார். விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்தியா எப்படி இருக்கிறது என்று கேட்கவே மிகவும் பிரம்மாண்டமாக இருப்பதாக சுபான்ஷு சுக்லா தெரிவித்தார். 140 கோடி இந்தியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தான் பேசுவதாக தெரிவித்த பிரதமர் மோடி, நீங்கள் நம் நாட்டின் தேசிய கொடியை விண்வெளிக்கு எடுத்துச் சென்று பெருமை சேர்த்திருக்கிறீர்கள் என்று பாராட்டினார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தற்கொலைப்படை தாக்குதலில் 16 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் ஏராளமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. வெடிகுண்டுகள் நிரப்பிய வாகனத்தை ஓட்டி வந்த தற்கொலைப்படையின் பயங்கரவாதி ஒருவர் ராணுவ பேரணியில் மோதி குண்டுகளை வெடிக்கச் செய்ததாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த தாக்குதலில் அப்பகுதியில் உள்ள 2 வீடுகள் இடிந்ததால் 6 குழந்தைகளும் காயமடைந்துள்ளனர். தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
ஈரான் தலைவர் காமேனியை கடுமையாக விமர்சித்தார். மேலும் டெஹ்ரான் வரம்பிற்கு அதிகமாக யுரேனியத்தை செறிவூட்டுவதாக உளவுத்துறை தகவல் கொடுத்தால் ஈரான் மீது கண்டிப்பாக மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இங்கு கேள்விக்கு இடமில்லை, மற்றொரு ராணுவ தாக்குதலுக்கு உத்தரவிட சற்றும் தயங்க மாட்டேன் என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அணு ஆயுத ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் ஈரானின் அதி உயர் தலைவர் காமேனியை மரியாதை குறைவாக பேசுவதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், அயதுல்லா அலி காமேனியை மரியாதை குறைவாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் காமேனியின் லட்சக்கணக்கான ஆதரவாளர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுடனான போரின் போது கொல்லப்பட்ட ஈரான் புரட்சிப்படை தலைவர் தளபதிகள் அணு விஞ்ஞானிகளின் இறுதிச் சடங்கு டெஹ்ரானில் நடைபெற்றது. உயிரிழந்த பிரபலங்களின் உடல்கள் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன. அப்போது சாலையின் இருபருகிலும் திரண்டிருந்த மக்கள் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் மரணத்தை பரிசளிப்போம் என்று ஆவேசமாக முழக்கங்களை எழுப்பினர். 12 நாட்கள் நடைபெற்ற தாக்குதலில் ஈரான் ராணுவத்தின் 30 தளபதிகள், 11 அணு விஞ்ஞானிகள், 417 பொதுமக்கள், 500 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தி வைத்துள்ள இஸ்ரேல் மறுபுறம் காசா மீதான மோதலை தொடர்கிறது. வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி சனிக்கிழமை காலை வரை விடிய விடிய நீடித்த தாக்குதலில் 34 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பாலஸ்தீனில் விளையாட்டு மைதானம் ஒன்றில் தஞ்சமடைந்திருந்த 12 பேரும் இதில் அடங்குவர். காசா இஸ்ரேல் இடையே மீண்டும் ஒரு போர் நிறுத்தம் அடுத்த வாரம் அமலுக்கு வரக்கூடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இதற்கிடையே காசாவுக்குள் பசியால் வாடும் மக்களுக்கு உதவ உணவு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி கிடைத்திருப்பதாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேல் ஈரான் போரினை தொடர்ந்து தற்போது ஏமன் நாடும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. காசாவிற்கு ஆதரவாக இந்த தாக்குதல் நடைபெறுகிறது. இருப்பினும் ஏமன் செலுத்தும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போரின் போதும் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்த ஹவுதி அமைப்பு செங்கடல் வழியாக செல்லும் அமெரிக்க சரக்கு மற்றும் போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ரா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தலைநகர் பாங்காக்கில் போராட்டங்கள் நடைபெற்றன. அண்டை நாடான கம்போடியாவுடன் எல்லை பிரச்சினையை சரிவர கையாளவில்லை என்று போராட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டினர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்தான் ஷினவத்ரா தலைமையிலான அரசு பதவியேற்றிருந்தது. கடந்த 20 ஆண்டுகளில் தாய்லாந்தில் அரசுக்கு எதிரான போராட்டங்களின் போது ஆட்சி கவிழ்ந்து ராணுவ ஆட்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய நாட்டுக்குள் மேற்கத்திய நாடுகள் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இஸ்லாமிய தேசம் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படும் வரையில் யாரும் அதை கவனிக்க விரும்பவில்லை என்று அவர் கூறினார். மாஸ்கோவில் வெடிப்புச் சம்பவங்கள் இன்றளவும் நடைபெறுவதாகவும் இவை அனைத்தும் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கும் வரை யாரும் இதில் கவனம் செலுத்த விரும்புவதில்லை என்றும் புட்டின் தெரிவித்தார். அரசமைப்பு சட்டம் தொடர்பாக சில நாட்களாக நாட்டில் பரவலாக பேசப்படும் நிலையில் இந்த விவகாரத்தில் பாஜக, காங்கிரஸ் இடையே காரசார விவாதங்கள் எழுந்துள்ளன. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை RSS எப்போதும் ஏற்றுக்கொண்டதில்லை என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. வியாழக்கிழமையன்று ஒரு நிகழ்ச்சியில் பேசிய RSS பொதுச் செயலாளர், அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இருந்து மதச்சார்பின்மை, சமூக உடைமை ஆகிய சொற்கள் நீக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்த 2 சொற்களும் நெருக்கடி நிலை காலத்தின் போது முகப்புரையில் சேர்க்கப்பட்டவை என்று அவர் கூறினார். பாஜக அமைச்சர் ஜிதேந்திர சிங் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சமத்துவம், மதச்சார்பின்மை குறித்து பேசுவதால் அரசமைப்பு சட்டம் RSS பாஜகவை துன்புறுத்துகிறது என்று கூறியுள்ளார். அரசமைப்பு சட்டம் மனுஸ்மிருதியை பின்பற்றவில்லை என்பதால் RSS எப்போதும் அதை ஏற்றுக்கொண்டதில்லை என்று ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் RSS பொதுச் செயலாளரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன.
இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முகப்பு மாற்ற இயலாத ஒன்று என்று துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். அரசமைப்பு சாசனத்தின் விதை போன்றது முகப்புரை என்றும் அதை வைத்துதான் அந்த சாசனமே கட்டி எழுப்பப்படுகிறது, எனவே அது மாற்ற இயலாததென்றும் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். எந்த ஒரு நாட்டு அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரையும் மாற்றப்பட்டது இல்லை என்றும், ஆனால் இந்தியாவில் மட்டும் அது அவசர கால நிலையின் போது மாற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக அவசர நிலை காலத்தில் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட சோஷலிஸ்ட், செக்யூலர் ஆகிய வார்த்தைகளை நீக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என RSS கூறியிருந்தது. RSSின் கருத்தை ஆமோதிக்கும் வகையில் துணை குடியரசுத் தலைவரின் கருத்து உள்ளது. மதச்சார்பின்மை நமது கலாச்சாரத்தின் அடிப்படை அல்ல என மூத்த பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான சிவராஜ் சிங் சௌஹான் கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பேசிய அவர், சோஷலிசத்திற்கு இந்தியாவில் தேவை எழவில்லை என்றும், மதச்சார்பின்மை நமது கலாச்சாரத்தின் அடிப்படை அல்ல என்றும், எனவே இவை குறித்து பரிசீலனை தேவை என்றும் பேசியுள்ளார். இந்திய அரசமைப்பில் உள்ள சோஷலிஸ்ட் மற்றும் மதச்சார்பின்மை ஆகிய வார்த்தைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்மையில் RSS அமைப்பு தெரிவித்திருந்த நிலையில் மத்திய அமைச்சரின் பேச்சு முக்கியத்துவம் பெறுகிறது. அதானி குழுமத்தின் பிராண்ட் மதிப்பு கடந்த ஆண்டில் மட்டும் $291 கோடி அதிகரித்துள்ளது. இந்தியாவின் மதிப்புமிக்க 100 பிராண்டுகளின் தரவரிசை பட்டியலை பிராண்ட் ஃபினான்ஸ் என்ற நிறுவனம் வெளியிட்டு வருகிறது. அந்த பட்டியலில் அதானி குழுமத்தின் பிராண்ட் மதிப்பு $355 கோடி இருந்து $646 கோடி 82 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் பிராண்டாக அதானி குழுமம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியின் தவறுகளை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மண்டல செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள MGR மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சமூக வலைதளங்களில் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவினரை ஆக்டிவாக இருக்க வைக்க முயற்சிகள் மேற்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் எதிர்க்கட்சி கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் JK வாசன் தெரிவித்தார். சேலத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MP சுப்பிரமணியம் உருவப்படத்தை திறந்து வைத்து பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது உள்ள கட்சிகளில் கூட்டணிகளில் NDA தான் வலுவான கூட்டணி என கூறினார். பொதுவாக கூட்டணி ஆட்சி என்று சொல்வது தமிழகத்திலே சமீப காலங்களிலே ஆளுங்கட்சியில் உள்ள கூட்டணியில் உள்ளவர்களுக்கும் சரி, எதிர்கட்சியில் உள்ள கூட்டணி உள்ள பலருக்கும் சரி, ஏன் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது. எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் 100% வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அடிப்படையிலேயே நாங்கள் களத்துக்கு போவோம். குற்ற பின்னணி கொண்ட 2 சிங்களர்கள், ஒரு இலங்கை தமிழர் ஆகியோர் கடல் வழியாக தமிழகத்திற்குள் வர முயன்றபோது ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 46,000 இலங்கை ரூபாய் மற்றும் பண அட்டைகளையும் இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவருக்கு ஐஸ் போதைப்பொருள் வழக்கில் பழைய குற்றச்சாட்டும் மற்ற 2 மீதும் குற்ற வழக்குகளும் இருப்பது தெரியவந்துள்ளது. 3 ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணைகள் கூறியுள்ளனர். வேலூர் அருகே கண்டெய்னர் லாரி திடீரென தீப்பிடித்த நிலையில் 2 சொகுசு கார்கள் தப்பின. சென்னை துறைமுகத்தில் இருந்து தலா 1,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 2 கார்களை ஏற்றிக்கொண்டு பெங்களூருவுக்கு கண்டெய்னர் லாரி சென்றது. வேலூர் அருகே பொய்கை பகுதியில் 2 சக்கர வாகனம் மீது மோதிய லாரி சாலையோரம் இருந்த காலி இடத்தில் சிக்கி நின்றது. லாரிக்கு மேலே சென்ற மின் கம்பி காற்றில் உரசி தீப்பொறிப்பட்டதில் லாரியில் திடீரென தீப்பிடித்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். சென்னை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அடிப்படை தேவைகள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். அப்போது ஒரு வீட்டில் 2 பேருக்கு அலாட்மெண்ட் வழங்கியிருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அதை கேட்ட தலைமை செயலாளர்
அதனை சரி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஒடிசா மாநிலம் புரியில் ஜெகநாதர் ரத யாத்திரை 2வது நாளாக நடைபெற்றது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்கள் ஊர்வலமாக சென்ற நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஜெய் ஜெகநாத் என முழக்கம் எழுப்பினர். முன்னதாக கூட்ட நெரிசல் மற்றும் வெயில் காரணமாக மயங்கிய 600 பக்தர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டது. சுமார் 10 லட்சம் பேர் திரண்டுள்ள நிலையில் அசம்பாவிதங்களை தடுக்க 10,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 275 சிசிடிவி கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது. கொல்கத்தா சட்டக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமைப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் கல்லூரியின் காவலாளி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்விவகாரத்தில் கைதானோர் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. விசாரணையின் போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதாலும் குற்றம் நடந்தபோது அருகிலேயே அவர் இருந்தது சிசிடிவி பதிவில் உறுதிப்படுத்தப்பட்டதாலும் கைது செய்ததாக காவல்துறை கூறியுள்ளது. மேலும் தான் பாதிக்கப்பட்ட போது பாதுகாவலர் உதவவில்லை என்று மாணவி தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஸ்வாட் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு 50க்கும் அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கின. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பெஷாவர், சார்சஸ்தா மற்றும் நவ்ஷேரா ஆகிய நகரங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் போரினை தொடர்ந்து தற்போது ஏமன் நாடும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. காசாவுக்கு ஆதரவாக இத்தாக்குதல் நடைபெறுகிறது. இருப்பினும் ஏமன் செலுத்தும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இஸ்ரேல் ஈரான் போரின் போதும் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்த ஹவுதி அமைப்பு செங்கடல் வழியாக செல்லும் அமெரிக்க சரக்கு மற்றும் போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்திய உளவு அமைப்பான ராவின் புதிய தலைவராக பராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் பிரிவு IPS அதிகாரியான பராக் ஜெயின் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு ரா அமைப்பின் தலைவராக இருப்பார். இந்தியாவின் அண்டை நாட்டு விவகாரங்களில் நிபுணரான இவர் ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னேற்பாட்டு பணிகளையும் கவனித்தார். தற்போது ரா தலைவராக உள்ள ரவி சின்ஹா வரும் 30ஆம் தேதியுடன் ஓய்வு பெற உள்ளார். பாலிவுட் நடிகை ஷேஃபாலி ஜரிவாலா மாரடைப்பால் தான் மரணமடைந்ததாக அவரது குடும்பத்தினர் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. எனினும் அதில் சந்தேகம் நிலவுவதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இதுகுறித்து மும்பை காவல்துறை அதிகாரிகள் மேலும் கூறுகையில், தற்போது உடற்கூராய்வு முடிந்துள்ள நிலையில் விரிவான அறிக்கை கிடைத்ததும் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்தனர். ஷேஃபாலி ஜரிவாலா 90 காலகட்டங்களில் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து மக்களிடையே பிரபலமானவர். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 13வது சீசனில் போட்டியாளராகவும் பங்கேற்றிருந்தார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தற்கொலைப்படை தாக்குதலில் 16 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் ஏராளமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடிகுண்டுகள் நிரப்பிய வாகனத்தை ஓட்டி வந்த தற்கொலை படையின் பயங்கரவாதி ஒருவர் ராணுவ பேரணியில் மோதி குண்டுகளை வெடிக்கச் செய்ததாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த தாக்குதலில் அப்பகுதியில் உள்ள 2 வீடுகள் இடிந்ததால் 6 குழந்தைகளும் காயமடைந்துள்ளனர். தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரான் தலைவர் காமேனியை கடுமையாக விமர்சித்தார். மேலும் டெஹ்ரான் வரம்புக்கு அதிகமாக யுரேனியத்தை செறிவூட்டுவதாக உளவுத்துறை தகவல் கொடுத்தால் ஈரான் மீது கண்டிப்பாக மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இங்கு கேள்விக்கு இடமில்லை, மற்றொரு ராணுவ தாக்குதலுக்கு உத்தரவிட சற்றும் தயங்க மாட்டேன் என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய நாட்டுக்குள் மேற்கத்திய நாடுகள் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்லாமிய தேசம் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படும் வரையில் யாரும் அதை கவனிக்க விரும்பவில்லை என்று அவர் கூறினார். மாஸ்கோவில் வெடிப்புச் சம்பவங்கள் இன்றளவும் நடைபெறுவதாகவும் இவை அனைத்தும் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கும் வரை யாரும் இதில் கவனம் செலுத்த விரும்புவதில்லை என்றும் புட்டின் தெரிவித்தார்.
பங்களாதேஷ் அணியுடனான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இலங்கை அணி இன்னிங்ஸ் வெற்றியை வசப்படுத்தியது. கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பங்களாதேஷ் அணி 247 ரன்களும் இலங்கை அணி 458 ரன்களும் எடுத்தன. முதல் இன்னிங்ஸில் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடிய பங்களாதேஷ் அணி 133 ரன்களுக்கு சுருண்டது. சுழற்பந்து வீச்சாளர் பிரபாத் ஜெயசூர்யா 5 விக்கெட்டுகளை சாய்த்தார். 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இலங்கை அணி 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. சென்னையில் தற்போது நடைபெற்று வரும் சாலைகள் அமைக்கும் பணிகளை ஜூலை 31க்குள் முடிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உள்கட்டமைப்பு திட்டம், நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழ் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் உட்புறச் சாலைகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன. மொத்தமாக 489 கோடியே 22 லட்சம் ரூபாய் செலவில் 650.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3987 சாலைகள் அமைக்கும் பணிகள் ஒப்பந்த அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. சென்னை கோயம்பேடு பகுதியில் மெட்ரோ ரயில் பணியின் போது கம்பி விழுந்து ஊழியர் ஒருவர் படுகாயமடைந்தார். தோள்பட்டையில் காயம் ஏற்பட்ட நிலையில் சக ஊழியர்கள் அவரை மீட்டு கொளத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரான் தலைவர் காமெனியை கடுமையாக விமர்சித்தார். மேலும் டெஹ்ரான் வரம்புக்கு அதிகமாக யுரேனியத்தை செறிவூட்டுவதாக உளவுத்துறை தகவல் கொடுத்தால் ஈரான் மீது கண்டிப்பாக மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இங்கு கேள்விக்கு இடமில்லை, மற்றொரு ராணுவ தாக்குதலுக்கு உத்தரவிட சற்றும் தயங்க மாட்டேன் என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அணு ஆயுத ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஈரானின் அதி உயர் தலைவர் காமெனியை மரியாதை குறைவாக பேசுவதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ராக்சி அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் அயதுல்லா அலி காமெனியை மரியாதை குறைவாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் காமெனியின் லட்சக்கணக்கான ஆதரவாளர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் பாக்கெட்டை காலி செய்ய மத்திய அரசு ஒப்பந்தம் போட்டு செயல்படுகிறது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமிர்த காலம் என்று அரசு சொல்லிக் கொள்ளும் இக்காலகட்டத்தில் மக்களின் சேமிப்பு காலி, முதலீட்டில் வளர்ச்சி இல்லை என்று அவர் கூறியுள்ளார். குடும்ப செலவு அதிகம் செய்ய விடாமல் குறுகிய வட்டத்துக்குள் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு விட்டதுதான் அமிர்த காலத்தின் விளைவு என்று கார்கே விமர்சித்துள்ளார். பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது அதே கட்சியிலிருந்தே ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சூசகமாக தெரிவித்தார். புதுச்சேரி ஆளுநருடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆளுநரை சந்திச்சு நீங்களும் முதல்ல செய்தித்தாளில் வந்திருக்குது, அப்புறம் ஆளுநர் சந்திச்சு இது சம்பந்தமான அமைச்சர் பரிந்துரை வந்து செய்திருக்கிறோம் வரும். வந்த பிறகு என்னைக்கு பதவியேற்பு என்னைக்கு அது அவங்க செய்தி சொல்லுவாங்க. இருக்கலாம் அமைச்சர் பாஜக பாஜக சார்ந்தவர் தான் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த அமைச்சருக்கு வேற அமைச்சர் கொடுப்பாங்க, அதை கொடுத்திருக்காங்க. சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். வழக்கில் முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார். வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி மயோனஸ் விற்பனை செய்யும் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ் விற்பனைக்கு தமிழ்நாடு அரசு ஓராண்டு தடை விதித்துள்ளது. தடையை மீறி உணவகங்களில் மயோனஸ் உபயோகத்தை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் ஆய்வில் மயோனஸ் விற்பனை கண்டறியப்பட்டால் கடையின் உரிமத்தை ரத்து செய்து அபராதம் விதிக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது.